ஓகே, ஸ்ட்ரிப் கிரேடியன்ஸ். கிரேடியன்ஸ்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம டார்க்ல இருந்து லைட் கொண்டுட்டு போகிறது தான் வந்து இந்த கிரேடியன்ட். அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்க, 100% இது டார்க்ல இருக்கணும், இது 75 இருக்கணும், இது 50 இருக்கணும், இது 25 இருக்கணும், 10 இருக்கணும். ஓகே, அதுக்கு வந்து நான் பென்சில் எப்படி சூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே பி பென்சில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பி அப்படின்னா 10B. நம்பர் ஆஃப் அதிகமாக இருந்தது அப்படின்னா அது வந்து டார்க்காக இருக்கும், நம்பரே கம்மியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து லைட்டாக இருக்கும். இதுதான் பி பென்சிலுக்கான ஷேடிங்ஸ். ஓகேவா, உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பி பென்சில் வந்து எப்பயுமே டார்க்கராக இருக்கும், ஹச் பென்சில் எப்பயுமே லைட்டராக இருக்கும். ஓகேவா, இது நம்பர் இன்க்ரீஸ் ஆக ஆக வந்து உங்களுக்கு டார்க்னஸ் அதிகமாயிட்டே இருக்கும். இது நம்பர் இன்க்ரீஸ் ஆக ஆக வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஷேடிங்ஸ் வந்து கம்மி ஆகிட்டே இருக்கும், லைட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் ஹச்சுக்கும் பிக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 100லேருந்து 10% வரைக்கும் டார்க்னஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு பென்சிலை மட்டும் எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணாலும் சரிதான், இல்லை இந்த மாதிரி பென்சில் வந்து பாக்ஸாக வாங்கிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கிட்டு இதுல இருந்து நீங்க எடுத்து ஒர்க் பண்ணாலும் சரிதான். ஓகேவா, நான் ஹச்பி மட்டும் ஹச்டி எப்படி ஒர்க் பண்றதுன்றது காமிக்கிறேன். இது நீங்க ப்ரெஷர் அதிகமா கொடுத்தீங்க அப்படின்னா டார்க்னஸ் அதிகமா இருக்கும். நான் இப்போ எப்படி கொடுக்குறேன்னா மேலே கீழே மட்டும்தான் கொடுக்குறேன், நல்லா டார்க்கா கொடுக்குறேன், அழுத்தி ப்ரெஷர் கொடுக்குறேன். என்னோட ஷேடிங் மேலேயும் கீழே மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, இப்போ ப்ரெஷரை விட அடுத்த ப்ரெஷர் எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் லைட்டாக இருக்கணும். ஓகேவா, இதுக்கு அடுத்து ப்ரெஷர் வந்து இன்னமும் லைட்டாக இருக்கணும். நான் ஒரு பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரிதான், இல்லை நீங்கள் ஷேடிங்ஸ் மாற்றி யூஸ் பண்ணாலும் சரிதான். இப்போ இதை விட ப்ரெஷர் எப்படி இருக்கணும்னா இதை விட இன்னும் லைட்டாக இருக்கணும். அடுத்த ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா இதை விட இன்னும் லைட் ப்ரெஷர் கொடுக்கணும். ஓகே, உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன், டார்க்ல இருந்து லைட் போயிருக்கு. ஓகேவா, நீங்க கொடுக்குற அந்த ப்ரெஷர்ல தான் இருக்கு. இது நம்ம டேட்டோவில் எப்படி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கிரே ஸ்கேல் நம்ம சொல்லுவோம். கிரே ஸ்கேல்லாம் ஒன்றும் இல்லை, டார்க்ல இருந்து லைட் போடுறோம். கிரே ஸ்கேல் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா போர்ட்ரைட் டேட்டோ, ஸோ இன்னும் பெரிய பெரிய டேட்டோஸ் வரும்போது அந்த டேட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா டார்க்னஸும் இருக்கும், கம்மியாகவும் கலர்ஸ் இருக்கும். அந்த கம்மியாக கலர் இருக்கும்போது நீங்க வந்து இந்த மாதிரி லைட் ஷேட் கொடுக்கணும், டார்க்கா இருக்கும்போது டார்க்கா இருக்கணும். அப்போ போய் நான் பென்சில் மாற்றணுமான்னு கேட்டீங்க அப்படின்னா பென்சில் கிடையாது, நம்ம இங்க் இருக்கு தெரியுமா, இங்க்ல நம்ம ஷேடிங்ஸ் மாற்றுவோம். ஓகேவா, நம்பர் ஆஃப் கப் எடுத்துப்போம், ஒரு 5 கப் எடுத்துக்கிட்டு இந்த 5 கப்பில் 100% வந்து பிளாக் இங்க் ஊற்றிப்போம். இந்த கப்பு ஃபுல்லாகவே பிளாக் இங்க் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 50% வந்து பிளாக் இங்க் இருக்கும், இதில் வந்து 25% வந்து பிளாக் இங்க் இருக்கும், இதில் வந்து ஒரு 50% இருக்கும், இதில் வந்து 10% இருக்கும். மீதிலாம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டில்டு வாட்டர். டிஸ்டில்டு வாட்டர் அப்படின்னா குளுக்கோஸ் வாட்டர் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன், அப்படி இல்லைன்னா ஆரோ வாட்டர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சால்ட் வாட்டர் மட்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மீதி இருக்கிற வாட்டருக்கு எல்லாமே இப்போ 50% இருக்கு அப்படின்னா மீதி 85% வந்து நீங்க என்ன ஊற்றணும்னா டிஸ்டில்டு வாட்டர் ஊற்றணும். ஓகேவா, அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கலர் கிடைக்கும். ஓகேவா, இந்த 25 இருக்கிற இடத்துல மீதி வாட்டர் ஊற்றினீங்க அப்படின்னா இந்த ஷேட் கிடைக்கும், 50 இருக்கிறதுல போட்டிங்க அப்படின்னா இந்த கலர் கிடைக்கும், 100 வந்து பிளாக்காக கிடைக்கும். ஸோ அந்த ப்ராக்டிஸ் தான் நம்ம கொடுக்குறோம். நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம இதுல இருந்து எங்க் எடுத்து யூஸ் பண்ணும்போது டேட்டோவில் உங்களுக்கு ஷேடிங்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் கிரே ஸ்கேல் மெத்தடு, நம்ம டார்க்ல இருந்து லைட் போகிறது. இது வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கீழே இருந்து மேலே போனேன், இதை வந்து சைட்ல இருந்து போகணும். ஓகேவா, இந்த இடத்துல போங்க, லெஃப்ட் டு ரைட் பண்ணுங்க. சேம் அதே கான்செப்ட் தான், டார்க்கா இருக்கணும், அதை விட லைட்டா இருக்கணும், அதை விட இன்னும் லைட்டா இருக்கணும், இதை விட இன்னும் லைட்டா இருக்கணும், இதை விட இன்னும் கம்மியா இருக்கும். ஸோ என்னோட கான்செப்ட் என்னன்னா இங்க டார்க்கா இருந்துச்சுன்னா இதை விட லைட்டா இருக்கணும். இந்த மாதிரி கேப் விட்லாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி கேப்பே இல்லாம இந்த மாதிரி ஃபில் பண்ணணும். இங்க எப்படி ஃபில் பண்ணிருக்கணும் அந்த மாதிரி ஃபில் பண்ணுங்க. கான்செப்ட் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டார்க்ல இருந்து லைட் போகணும். ஓகேவா, ஒரே பென்சிலை வச்சு யூஸ் பண்ணாலும் சரிதான், இல்லை மல்டிபிள் பென்சில் வச்சு யூஸ் பண்ணாலும் சரிதான். ஓகேவா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பென்சில் உங்களுக்கு ஷேட்ஸ் இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருந்த மாதிரி இதில் பென்சில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஷேட்ஸ்லாம் இருக்குதுன்றது இங்கே பாருங்க. 2H, H, HB இதுதான் காமன், ஹச்பின்றது தான் காமன். ஓகேவா, இந்த ஹச்பியை தான் பிரிச்சு உங்களுக்கு நம்மளுக்கு டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க. பி, 2B, 3B, 4B, 5B, 6, 7, 8, 9 சொல்லிட்டு இந்த பி. ஓகேவா, இந்த பி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமா தான் டார்க்கா இருக்கும். இந்த இதை பார்த்தீங்கன்னா இதை விட எக்ஸ்ட்ரா டார்க்கா இருக்கும். அப்போ நம்பர் அதிகமாச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா டார்க் அதிகமாகும்.
ஹச்ல பாத்தீங்க அப்படின்னா இது டார்க்கா இருக்கும், இது அதை விட லைட்டா இருக்கும். இது நம்பர் அதிகமாக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப லைட் ஷேடா மாறும். ஓகேவா? ஹச்சை பொறுத்த வரைக்கும் நம்பர் அதிகமா இருந்ததுன்னா லைட்டா இருக்கும், பிஏ பொறுத்த வரைக்கும் நம்பர் அதிகமா இருந்ததுன்னா டார்க்கா இருக்கும். இதுதான் கான்செப்ட். இந்த மாதிரி பாக்ஸ் நீங்க வாங்கினீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க தனியா வந்து பீசஸ் தனித்தனியா வேணும்னாலுமே இங்க ஒரு பென்சில் உங்களுக்கு லூஸ்ல கிடைக்கும், நீங்க லூஸ்ல கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். இதுக்கான அமேசான் லிங்க் வந்து நான் உங்களுக்கு குரூப்லயே கொடுக்குறேன், இல்ல வீடியோ கீழே நான் உங்களுக்கு லிங்காவும் ஷேர் பண்றேன். ஓகேவா? இது பண்ணுங்க. இந்த டிராயிங் எல்லாமே நான் உங்களுக்கு குரூப்ல போடுறேன், இதுக்கான மாடல் டிராயிங் உங்களுக்கு குரூப் போடுறேன், நீங்க அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற எல்லா ஒர்க்கையும் சர்க்கிள்ல இருந்து லைன்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து நான் குரூப்ல போடுறேன். ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு வந்து குரூப்ல வந்து பிடிஎஃபாவோ இல்லை இமேஜாவோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். இதை வச்சு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸை நெக்ஸ்ட் இதில் பார்த்துக்கலாம்.